டுடே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, என் வீட்டில் டிஃபனுக்கு பண்ண ஒரு துவையல் சட்னி தாங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி பண்ணேன். இந்த சட்னி வந்து துவையலும் சரி சாப்பிட வேணும்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக நம்ம பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த வேர்க்கடலையை வந்து வறுக்காத வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை நான் வந்து இப்படி வாங்கி வச்சுக்குவேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். இந்த சட்னிக்கு வந்து நல்லா ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா அப்படியே புருன்னு வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து இது டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் கருகாமலும் இருக்கணும். கருகாச்சுன்னா கசப்பாயிடும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பாருங்கள், கொட்டும் போதே அப்படியே ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக தெரியும் உங்களுக்கு. நான் தோல் உரித்து அந்த தொல்லி எடுத்துடுவேன். தொல்லியோடையே அரைக்கலாம், பட் நான் தொல்லி எடுத்துடுவேன். அப்புறம் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு 3 வரமிளகாய், 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு கீத்து தேங்காய், அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, இதையும் நல்லா வறுத்துட்டு அதில் வந்து உப்பு கலந்து தண்ணி இல்லாமல் கொரன்னு அரைச்சிங்கன்னா இது வந்து துவையல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பொடி மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி பாருங்கள், நான் அரைச்சி காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். அதில் வந்து நெய் விட்டு 1 ஸ்பூன் போட்டு நெய் விட்டு சூடான சாதத்தில் கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடு இன்னும் நெய் வேண்டாம்னா நல்லெண்ணெய்லேயும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த துவையலாக கூட எங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே பொடி சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது புளி இதில் கலந்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து கரெக்டாக போட்டுங்க. உப்பு புளி தான் மெயின். இதில் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் அதை வேணும்னு அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி போட்டு அரைச்சி சட்னி மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருப்பேன். ஜீரகம் போட்டு தாளிக்கிறத விட கடுகு உளுந்து 2 வரமிளகா, பெருங்காயம், அந்த தூள் பார்த்திங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் கெட்டி பெருங்காயமே கெட்டியாக கொஞ்சம் தூள் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது போட்டு அதை பொரிஞ்சு அந்த வாசனைக்கு இந்த சட்னிக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த வேர்க்கடலை சட்னியை ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாஃப்டான பஞ்சு போல் இட்லிக்கும் அப்படியே பணியாரம், அப்படியே சூப்பரான பணியாரங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருந்தது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னிக்கு நீங்கள் எத்தனை பணியாரம் உள்ளே போகுதுன்னே தெரியாது. அதேமாதிரி எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது. சின்ன குழந்தைங்களே 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது. இப்போ சட்னி வந்து எதுக்குமே தோசை, இட்லி, பணியாரம் எல்லாத்துக்குமே, சாப்பாட்டுக்கு கூட இந்த சட்னியே நீங்கள் நல்லெண்ணெய்யோ இல்லை நீங்கள் நெய்யோ போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.